அட அவர் ஒண்ணுமில்லாம உன்னை பூட்டி வைக்க மாட்டாரல்லடா. என்ன கர்வத்துக்கு இப்படி பண்ணி தொலைச்ச? ஐயா அவர் அமைதியா நான் நீங்க தான் ஐயா வந்து கேட்கணும். மாமா நீங்க பண்ணது தப்பு மாமா. டேய் தப்பு பண்ணவே அவன் நாட்டாமைன்னு தெரிஞ்சு ஏச்சு கூட்டி போய் தாலியை கட்ட வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம புள்ளதான் அங்க போயிருக்கிறான், தாலி கட்டிக்கிறான், குடும்பம் நடத்திக்கிறான். நீங்க எல்லாம் போய் அடிச்சு நொறுக்கி போட்டு வந்துக்கிறீங்க. பண்ணது நீங்க. ஏமாமா ஏழைங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிடலான்னு அர்த்தங்களா? டேய் நான் நாட்டாம. நாட்டாமையா? யோசிச்சு பேசு. நாட்டாமைனா பெரிய கொம்பா. ஒரு மனுஷனை கை நீட்டி அடிக்கிற அதிகாரம் இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல. இவங்க மட்டும் போலீஸுக்கு போனாங்கன்னா கூட்டமா போய் எல்லாரும் உள்ள உட்காருவீங்க. இவன் தான் பொண்ணை வச்சு பொய் தாலி கட்ட வச்சுட்டு ஊரெல்லாம் என் பையன் தான் தாலி கட்டான்னு சொல்லி தர்றானா? ஐயா சம்பந்தி பொய் சொல்றீங்க. நாங்க ராஜ பரம்பரை, எங்களுக்கு பொய் சொல்ல எல்லாம் தெரியாது. அவர் பையன் தான் தேடி வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரு. வேண்டாம் அவர்கிட்ட கேட்டு பாருங்க நீங்க. ஆமாங்க ஐயா, நானா தான் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டேங்க ஐயா. அவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க ஐயா. எங்களை சேர்த்து வைங்க ஐயா. ஐயா ஒரு காதலை சேர்த்து வைக்கிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம். மாமா சொல்லுங்க மாமா, எங்களை சேர்த்து வைங்க மாமா, பிரிச்சிடாதீங்க மாமா. டேய் வாய மூடுறா. இப்படித்தான் மிரட்டுவாரு. என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. ஊருக்கே தீர்ப்பு சொல்ற இந்த நாட்டாம குடும்பம் என் குடும்பத்துக்கே தீர்ப்பு சொல்றியா? இங்க பாரு, திருப்பி என் குடும்பத்துல தலையிட்டு வைய மொக்கா வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஜாக்கிரதை. ஐயா நாட்டாம நீங்க தீர்ப்பு சொல்ற குடும்பம், உங்களை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அக்கா ஏதோ நியாயம் கேட்டாங்க, நான் கூப்பிட்டு வந்தேன். சமாதானம் பேசத்தான் வந்தேன். இதா உங்க மருமகா, இது சம்பந்தி, இவங்க உங்க சொந்தக்காரங்க. யாரையும் கை விட்டுறாதீங்க அக்கா. வர்றேன்க்கா, வர்றேன் நாட்டாம. ஐயா அம்போடு விட்டு போறீங்களா? மாமா எங்களை சேர்த்து வச்சுட்டு போங்க மாமா. கங்கா சீக்கிரம் தரமா. மாப்பிள்ள கிடைச்சிட்டாருமா. கங்கா கங்கா இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது கங்கா. வா கங்கா வீட்டுக்குள்ள போலாம். எல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். போங்க மாப்பிள்ள, போங்க போங்க எல்லாரும். சம்பந்தி அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம் இல்ல, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க சம்பந்தி, முடிஞ்சிட போகுது. இந்த பாசத்துல என் முண்டாட்டியே என்ன கவித்துட்டாலே. ஏன் மாமா? என்ன பிரியா? என்ன இருந்தாலும் உனக்கு எங்க அண்ணனை விட தைரியம் கம்மி தான். எதை வச்சு சொல்ற அந்த மாதிரி? ஆமா, முத நாள் காதலிச்சா, மறுநாள் கை பிடிச்சான். நீயும் நான் பிறந்ததுல இருந்து லவ் பண்ற. என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, என்ன பார்த்து சொல்லு. ஆமா. ஒரு நாள் காதலிச்சா, ஒரு நாள் கை பிடிச்சா, மறுநாள் கல்யாணம் பண்ணிட்டான். ஆமா. அப்ப நாங்க மட்டும் என்ன பண்ணா? என்ன பண்ணீங்க? வேலூருக்காரன் கல்யாணம் பண்ண விடாம உன்னை மடியில தானே படுக்க வச்சிருக்கேன். எல்லாம் சரி, ஆனா ஊரறிய கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எப்ப மாமா பெத்துக்கிறது? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாண மண்டபம் பார்த்து புக் பண்ணியாச்சு, கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு, சமையல்காரில இருந்து விருந்து வரைக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு, மாங்கல்யம் முதல் கொண்டு எல்லாமே வாங்கியாச்சு. நாளையில இருந்து பத்திரிக்கை கொடுக்க போறோம், தெரியுமா உனக்கு? என்ன மாமா சொல்ற? நிஜமாவா? ஆமா நிஜமா தான் சொல்றேன். அப்ப எங்க அம்மா அப்பாக்கு? அம்மா அப்பாவுக்கு நம்ம 2 பேரும் முறையா தான் எடுத்துட்டு போய் பத்திரிக்கை கொடுக்க போறோம். அப்ப அந்த வேலூர்காரனை என்ன மாமா பண்றது? வேலூர்காரனுக்கு இங்க இருந்து கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவோம் பத்திரிக்கைய. ஏனுங்க காலையில இருந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். இந்தாங்க பச்சை தண்ணி, இதையாவது குடிங்க. ஊர்ல உலகத்துல இல்லாததையே நம்ம மகன் பண்ணி போட்டான். அவனை ஆசைப்பட்டான், கட்டிக்கிட்டான். அதுக்கு போய் நீங்க ஏனுங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க? எப்படி இருக்கும் ஊருக்குள்ள நான் தளர்ந்து நடப்பேன். ஊருக்குள்ள காதலிச்சவன்லாம் ஊரை விட்டே தள்ளி வச்சவன் நானும். இப்ப என் பிள்ளைய ஒருத்த காதலிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னா அதை பார்த்துக்கிருந்தா ஊருக்குள்ள 4 பேர் காரி துப்ப மாட்டாங்க. இதை நான் வீடா வச்சிருக்கேன். ஐயா வணக்கங்க. நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து வர்றோமுங்க. இங்கே நாட்டாம வீடு எங்கே இருக்குங்க? என்ன விஷயமா பார்க்கணும்? நாட்டாம பையன் டான்ஸில் தூள் கிளப்புறாருங்களாம். அதனால் அவரை புக் பண்ணலான்னு வந்திருக்கோமுங்க. ஆமாம் கோயிலில் நோ உங்கள் டான்ஸை வந்து அங்கே கலக்குறீங்க. இப்போ நான் தர்ற அட்வான்ஸை குடிக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக வர்றீங்க, ஆடுறீங்க, கலக்குறீங்க. கண்டிப்பாக கலக்குறோம். வேற என்ன வேலை எங்களுக்கு?
இந்தாங்க, அப்ப நான் 10ஆம் தேதி தரேன். முடிச்சுக்கலாம். சந்தோஷமா எல்லாரும் போயிட்டாங்க கண்டிப்பா நான் வந்து கிடைக்கிறேன். சரிங்க சரிங்க வந்துடும் கண்டிப்பா வந்துடும். நீங்க போய் ஆவண்டியில பாருங்க. மாப்பிள்ள இங்க கொடுங்க. மாப்பிள்ள நீங்க என்னைக்கு எனக்கு மருமனா வந்தீங்களோ அன்னையில இருந்து தொழிலும் ஓஹோன்னு போகுது, பணமழையா கொட்டுது மாப்பிள்ள. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த பணத்தை நீங்களும் கங்காவும் சேர்ந்து உங்க அம்மா கையில கொண்டு கொடுங்க. கங்கா இங்க வாமா. போங்க மாப்பிள்ள, கொண்டு கொடுத்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க, இது உங்க வருமானம் மாப்பிள்ள. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. காலங்காலமா உங்க ஐயன் பஞ்சாயத்து பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. என் மருமக வந்த நேரம் பணம் கொட்டுன்னு கொட்டுது. என் தங்கங்க நல்லா இருக்கணும். என்னடா நாட்டாம தலைமலை துண்டை போட்டு தனியா உட்காந்துட்டு இருக்காரு? வேற வழி. வா போய் ஒரு வாரம். வாங்க போ. என்னங்க நாட்டாம இங்க தன்னந்தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? தீர்ப்பு சொல்ற வேலை இல்லையாக்க உங்களுக்கு? எத்தனை பேரை ஊரை விட்டு தள்ளி வச்சிருப்பீங்க? 1.5 மகனுக்கு ஒரு நியாயம், ஊருக்கெல்லாம் ஒரு நியாயங்களா? சொல்லுங்க நாட்டாம, பேசாம கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. எத்தனை காதச்சோடைய பிரிச்சு வச்சிருப்பீங்க. இப்போ நீங்களே வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிற நிலைமை வந்துருச்சுல. நீ நியாயமான நாட்டாமையா இருந்தா 1.5 மகனையும் மருமகளையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கணும். அதை ஏன் செய்யல? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமாக்கும். ஏனுங்க சொல்லுங்க நாட்டாம. அதான் அவரே வீட்டை விட்டு பேசாம வெளியே வந்து உட்காந்துருக்காரு. டேய் நாட்டாம ரோஷக்காரரு நாண்டுகிட்டு தொங்கிட போறாரா? மச்சான் துணை இருந்தா மலையேறி போடலாம்ல. ஓ மச்சானுங்க கூட இருந்தே குழியை வெட்டி இறக்கி போட்டானுங்க. ஆம்பளையா இருந்தா மச்சான் அருவா எடுத்து ஒரே படம் போட்டிருக்கணும்ல. டேய் இப்ப ஒரு ஆம்பளையும் இல்ல நாட்டாமையும் இல்ல, பாவம் அப்பா விடா. ஆமா, இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சிட்டு இல்லையாக்கும். ஊருக்குள்ள காலிப்பைய கூட ஒரு பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரோ? எனக்கு என் ரூட் நாட்டாமே பாத்தீங்களா? யாரு 1.5 வீடு நாட்டாமையாக்கும்? அதோ அந்த கோயில பொறுத்து தூங்கிட்டு இருக்காருக்கா. இனிமே ஒன்னும் தேர மாட்டா இருப்பாங்கக்கா. கோயில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏனுங்க காலையிலும் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல. நம்ம மருமக கோழி குழம்பு வச்சிருக்கிறாங்க, அம்புட்டு ருசியா இருக்குதுங்க. நானும் கூட ஒரு வாய் சாப்பிட்டுருங்க. வாங்க நீங்க வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. ஆனா ஏனுங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பொள்ளாச்சிக்காரனுங்க நம்ம பையன் ஆட்டத்துக்கு சொலையா 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம இப்ப பண்ணிட்டு இருக்கிற நாட்டாம் பொழப்ப விட்டு போட்டு பேசாம ஆட்டம் போட போயிடலாங்க. ஏடி ஊருக்காருக்கு என்ன கேவலமா பேசுறேன்னு நீ என்ன கேவலப்படுத்திடுவ ஊருக்கு. அந்த கூத்துக்கார பசங்க வீட்டுல இருக்கதடி நான் அந்த வீட்டு வாசப்படி கூட மீக்க மாட்டேன். அம்மா என்னங்கம்மா அழுதுட்டு இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஐயா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராக்கோம். அதனால தானே எப்படி இருக்கிறீங்க?
ஐயனே என்னைக்கு வாடா மாவனேன்னு கூப்பிடுறாரோ அன்னைக்கு வரைக்கும் நானும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேனுங்கம்மா, இந்த ஊர்லயும் இருக்க மாட்டேனுங்கம்மா. கங்கா மாமாவை கூட்டிட்டா, கிளம்பலாம். ஐயன்கிட்ட நான் போயிட்டேன்னு சொல்லிருங்கம்மா. நான் வரணுங்கம்மா.